ட்ரிப்பு ரெடி பண்ணுங்க சிஸ்டர். ஓகே டாக்டர். எங்கே, மைசூரா இல்லை ஊட்டியா? அடலூசு, அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரிப்பு ரெடி பண்ணுங்க. அம்மா தாயே பிச்சை போடுங்க, நான் வாய் பேச முடியாத ஊமை. பக்கத்து வீட்டில் போய் கேளுப்பா, எனக்கு காது கேட்காது. அதோ போறாரே, அவர் கண்ணை மூடிக்கிட்டு தான் சாப்பிடுவாராம். ஏக்கா? கண்டதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காராம். உன் படிப்பு மேலே யாருக்கு அக்கறை அதிகம்? பஸ் கண்டக்டருக்கு தான் டீச்சர். எப்படி? அவர் தான் டெய்லியும் நீ பாசா பாசான்னு கேட்குறாரு. உன்னை பார்த்த நேரத்தில் உலகத்தை மறந்துட்டீங்களாங்க? வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துருக்கலாமேன்னு நினச்சேன். என்னங்க, பின்னாடி இருந்து ஒருத்தன் என் காலை சொரன்றான். அப்படியா? திரும்பி உன் முகத்தை காட்டு, சாகட்டும் தருதலா. ஏன் அந்த லேடி கான்ஸ்டபிள் அவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க? இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. நீங்க எடுத்த 6 அடி நிலம் என்கிற திரைப்படத்தை ஏன் பாதியிலேயே நிறுத்திட்டீங்க? இனி என்கிட்ட வைக்கிறக்கு 1 அடி நிலமும் இல்லை, அதனால நிறுத்திட்டேன். அச்சச்சோ, என்னாச்சு? டாக்டர், நான் துணிக்கு அயன் செஞ்சுட்டு இருந்தப்போ ஃபோன் வந்துடுச்சு. ஃபோனுக்கு பதிலாக அயன் பாக்ஸை காதில் வச்சு. அது சரி, அந்த காது? அதே கவுண்டர் திரும்ப ஃபோன் பண்ணிட்டான். தம்பி, ரொம்ப கை வலிக்குதுன்னு சொன்னா பால்காரனை இந்த மருந்து கொடுத்துச்சு. இது நல்லா கேட்குது. இந்த மருந்து எங்கேயாவது கிடைச்சா வரும்போது வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா. அம்மா, இந்த மருந்து எங்கேயுமே கிடைக்கல. அந்த அண்ணனையே கேளு, எங்கே கிடைக்கும்னு நான் வாங்கியாந்து தரேன். நல்லா கேட்குதா இந்த மருந்து தான் கை வலிக்கு? நல்லா தான் கேட்குது. அந்த அண்ணன் வந்தால் கேட்டு சொல்கிறேன். நீங்கள் தான் இருக்கியா? இந்த மருந்து நெட்டில் எதாவது கிடைச்சா ஆர்டர் போட முடியுமான்னு பாரு, எங்கள் அம்மாவுக்கு வேணுமாம்மா. சரிங்க, பார்க்குறேன். ஏம்மா, இது மனுஷங்களுக்கு போகிற மருந்து இல்லையாம்மா, விலங்குகளுக்கு மருந்து வாங்குற கடையில் போய் வாங்க சொல்கிறாங்க. இங்கெல்லாம் எங்கேயும் கிடைக்காதாம்மாம்மா. என்னடா சொல்கிற? அட ஆமாம்மா, மாட்டுக்கு நாய்க்கெல்லாம் டாக்டருக்கு பார்த்துட்டு மருந்து கொடுப்பாங்களா, அந்த மருந்து கடையில் போய் வாங்க சொல்கிறாங்க. மற்ற கடையில் கிடைக்காதான். இந்த அண்ணன் என்னை எப்படி ஏமாத்திருச்சு பாருடா. வரட்டும், நான் கேட்குறேன். இந்த மருந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணுற மருந்தாம்மா. நீ அதை ஆர்டர்லாம் பண்ணிடாத. சரிங்க. உனக்கு தெரியுமா அப்போ இது முதல்ல? தெரியும், நெட்டில் அடிச்சப்பா வந்துச்சு. அதில் அப்புறம் சொல்லவே இல்லை. மருமகளுக்கு தான் இந்த வீட்டில் மரியாதை கிடையாதுல்ல. நான் சொன்ன மட்டும் தான் நான் நம்பவா போகிறீங்க. அதனால தான் நான் சொல்லலை. என்னமோ பண்ணிட்டு போட்டுருங்க.